இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். நேற்று நம்முடைய தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்களை அழைத்து கடுமையாக டோஸ் கொடுத்திருக்கிறார். யாராவது ஊழலில் ஈடுபட்டால் அவர்கள் வேண்டியவர் வேண்டாதவர் என்றெல்லாம் பார்க்க மாட்டேன். யாராக இருந்தாலும் அவர்களை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு அவர்களை தூக்கி எறிய தயங்க மாட்டேன் என்று சொன்னார். அவர் அப்படி சொன்னதை பல ஊடகங்கள் பெரிய அளவில் செய்தியாக வெளியிட்டு கொண்டாடினார்கள். தமிழ்நாட்டில் நடிகர் விஜய் ஊழலற்ற ஆட்சியை நடத்தப் போகிறார். இனி தமிழ்நாட்டில் லஞ்சம் இருக்காது, கையூட்டு இருக்காது, முறைகேடு இருக்காது, மாமூல் இருக்காது என்றெல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் நேற்று நீதிமன்றத்தில், அதுவும் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பு, நடிகர் விஜய் அரசுக்கு ஆதரவு கொடுத்தவர்கள், நடிகர் விஜய்க்கு முட்டு கொடுத்தவர்கள் எப்படிப்பட்ட ஊழல்வாதிகள் என்பதை அம்பலப்படுத்தி இருக்கிறது. இப்படிப்பட்ட ஊழல்வாதிகள், லஞ்சம் பெற்றவர்கள், இவர்களை வைத்து கொண்டுதான் இன்றைய தமிழக முதலமைச்சர் நடிகர் விஜய் அவர்கள் ஒரு நல்லாட்சியை, ஊழலற்ற நேர்மையான ஆட்சியை கொடுக்க போகிறாரா? அண்ணா திமுகவிலிருந்து விலகிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு குதிரை பேரம் பேசி 50 கோடி ரூபாய் வரை வழங்கப்பட்டது என்று ஒரு குற்றச்சாட்டை ஒரு அண்ணா திமுகவின் முன்னாள் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இதற்கு இன்று வரை எந்த ஆணித்தரமான மறுப்பும் தாவேக தரப்பிலிருந்து வெளிவரவில்லை. சரி, இவை இரண்டும் ஒரு பக்கம் இருக்கட்டும். தமிழக வெற்றி கழக ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்த அண்ணா திமுகவின் அதிருப்தி அணியின் தலைவராக செயல்பட்ட SP வேலுமணி அவர்கள் அமைச்சராக இருந்த பொழுது சட்டவிரோதமாக நியமனம் செய்தார் என்று 54 இளநிலை உதவியாளர்கள், ஜூனியர் அசிஸ்டண்டுகள் உடனடியாக பணி நீக்கம் செய்யப்பட்டார்கள். அவர்களை பணியை விட்டு நீக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தான் அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் என்ன நடந்தது, அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட விவரங்கள் என்ன என்பதை பற்றியெல்லாம் ஊடகங்கள் செய்தியாக வெளியிட்டிருக்கிறது. கடந்த 2021 ஆண்டு அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் SP வேலுமணி உள்ளாட்சி துறை அமைச்சராக இருந்தபோது கோவை மாநகராட்சியில் நியமிக்கப்பட்ட 54 இளநிலை உதவியாளர்களின் நியமனங்கள் சட்டவிரோதமானது என்று உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்தது. தமிழகத்தில் கடந்த 2021 ஆண்டு அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் உள்ளாட்சித்துறை அமைச்சராக SP வேலுமணி பதவி வகித்த போது கோவை மாநகராட்சியில் 69 இளநிலை உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்காக விண்ணப்பங்கள் கோரப்பட்டன. இந்த பணியிடங்களுக்காக 654 பேர் விண்ணப்பித்த நிலையில் அதில் 440 பேர் நேர்முக தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்பட்டார்கள். இதை அடுத்து 54 நபர்களின் பெயர் இறுதி செய்யப்பட்டு அவர்களுக்கு நியமன ஆணை வழங்கப்பட்டது. இந்த நிலையில் மேற்கண்ட நியமனங்களை ரத்து செய்ய கோரி கருணை அடிப்படையில் 2016 ஆண்டு தூய்மை பணியாளராக
நியமிக்கப்பட்ட ஈஸ்வரி, கனகமணி, கௌசல்யா, ரஞ்சித் குமார் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள். இதைத் தொடர்ந்து அந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற தனி நீதிபதி தேர்வு நடைமுறைகளில் மனுதாரர்கள் பங்கேற்காத நிலையில் பணி நியமனங்களை எதிர்த்து வழக்கு தொடர அவர்களுக்கு தகுதி இல்லை என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்தார்கள். இதையடுத்து மேற்கண்ட தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து ஈஸ்வரி உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்ற டிவிஷன் அமர்வு முன்பு மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தார்கள். மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற டிவிஷன் அமர்வு நீதிபதிகள் கோவை மாநகராட்சியில் நியமிக்கப்பட்ட 54 இளநிலை உதவியாளர்களின் நியமனங்களை ரத்து செய்து உத்தரவிட்டதோடு முறைகேடான நியமனங்களுக்கு காரணமான அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார்கள். இதைத் தொடர்ந்து மேற்கண்ட உயர்நீதிமன்ற டிவிஷன் அமர்வு உத்தரவுக்கு எதிராக நிவேதா, சக்தி, கவிதா, வினோத்குமார் ஆகியோர் தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டு மனு மற்றும் வழக்கறிஞர் மனோஜ் செல்வராஜ் தாக்கல் செய்திருந்த கேவியட் மனு ஆகிய அனைத்தும் உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் கே. விஸ்வநாதன் மற்றும் அருண் பாலி ஆகியோர் அடங்கிய அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது. இதை அடுத்து மனுவை விரிவாக பரிசீலனை செய்த நீதிபதிகள் இளநிலை உதவியாளர் பணிக்கு 654 விண்ணப்பங்களில் 440 விண்ணப்பத்தை ஏற்று அதன் பின்னர் 54 விண்ணப்பங்களை ஒரே நாளில் இறுதி செய்து நியமன ஆணைகளை எவ்வாறு வழங்கினீர்கள்? உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளாக இருக்கும் எங்களுக்கே தினசரி பட்டியலிடப்படும் சுமார் 65 வழக்குகளை முழுமையாக ஆய்வு செய்ய போதிய நேரம் கிடைக்கவில்லை. அப்படி இருக்கும்போது 654 விண்ணப்பங்களை பெற்றுக்கொண்டு அதில் 440 விண்ணப்பங்களை ஒரே இரவில் எவ்வாறு பரிசீலனை செய்திருக்க முடியும்? சாத்தியமே கிடையாது. ஒரு தேநீர் குடிக்க கூட நீங்கள் எழுந்து போகவில்லையா? மேலும் விண்ணப்பங்கள் வரவேற்பதற்கு பேப்பரில் மட்டுமே விளம்பரம் கொடுக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? குறிப்பாக 54 பேர் எந்த தகுதியின் அடிப்படையில் நியமனம் செய்யப்பட்டார்கள்? அவர்களுக்கு வழங்கப்பட்ட மதிப்பெண் எங்கே என்று சரமாரியாக கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். இதை அடுத்து நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் கடந்த 2021ஆம் ஆண்டு கோவை மாநகராட்சியில் 54 இளநிலை உதவியாளர்கள் பணியிடங்கள் நிரப்பப்பட்டதில் சட்ட விரோதமான செயல்கள் நடந்துள்ளது. குறிப்பாக விதிமுறைகள் மீறல் இருப்பது தெளிவாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த விவகாரத்தில் முன்னதாக உயர்நீதிமன்ற டிவிஷன் அமர்வு பிறப்பித்த உத்தரவு உறுதி செய்யப்படுகிறது. அதனால் சட்ட விரோதமாக நிரப்பப்பட்ட 54 பணியிடங்கள் கொண்ட அனைவரையும் உடனடியாக பணியிலிருந்து நீக்கம் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். அதாவது 2021ஆம் ஆண்டு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த SP வேலுமணி அமைச்சரவையின் கீழ்தான் இந்த நியமனங்கள் நடைபெறுகிறது. மாநகராட்சிகள், நகராட்சிகள், ஊராட்சி ஒன்றியங்கள்
உள்ளாட்சி அமைப்புகள் அனைத்தும் அந்த உள்ளாட்சி துறையின் கீழ்தான் வருகிறது. அதற்கு அமைச்சர் SP வேலுமணி. அன்றைக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2021ஆம் ஆண்டில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசின் காலம் முடிவடைகிறது. 2016ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிமுக 2021ஆம் ஆண்டுடன் காலாவதியாகிறது. அடுத்து தேர்தலை சந்திக்க வேண்டும். அந்த தேர்தலில் அதிமுக வெற்றி அடையுமா தோல்வி அடையுமா யாருக்கும் தெரியாது. ஆகவே அவசரமாக இந்த காலி இடங்களை கோவை மாநகராட்சியில் நிரப்பி இருக்கிறார்கள். அதில் 54 நியமனங்கள் முறைகேடாக நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று 5 ஆண்டுகள் கழித்து கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் முடிய போகின்ற நேரத்தில் உச்சநீதிமன்றத்திலிருந்து கடுமையான தீர்ப்பு வருகிறது. இப்படி முறைகேடான பணி நியமனங்களை செய்த அந்த அரசு அதிகாரிகளுக்கும் அவர்களுக்கு துணை போன அரசியல்வாதிகளுக்கும் அமைச்சராக கோவை மாநகராட்சியில் உயர் அதிகாரிகளாக இருந்தவர்களுக்கும் என்ன தண்டனை என்று ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. அதையும் நீதிமன்றம் முடிவு செய்திருந்தால், அவர்களுக்கும் தண்டனையை நீதிமன்றம் வழங்கியிருந்தால், இது இன்னும் மிக பிரசித்தி பெற்ற சிறப்பான தீர்ப்பாக அமைந்திருக்கும். ஆனால் நீதிமன்றம் அதை செய்யவில்லை என்பதில் பலருக்கு வருத்தம் இருக்கத்தான் செய்கிறது. இருந்தாலும் முறைகேடான நியமனங்கள் ரத்து செய்யப்பட்டதில் அனைவருக்கும் மகிழ்ச்சி. இப்படிப்பட்ட SP வேலுமணி இன்னும் முறைகேடுகளில் ஈடுபட்ட C விஜயபாஸ்கர், MR விஜயபாஸ்கர் போன்றவர்களை வைத்துக் கொண்டு இவர்களையெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்து கொண்டு அல்லது இவர்கள் ஆசியோடு உதவியோடு நடிகர் விஜய் அவர்கள் ஊழலற்ற ஆட்சியை அமைத்து விடுவாரா? இது வெறும் வெற்று அறிவிப்பு இல்லையா? இது வெறும் பகட்டான கோஷம் இல்லையா? இதையும் நம்பி தமிழக மக்கள் ஏமாற வேண்டுமா? இன்னொரு கேள்வியை தொடுப்பார்கள். அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியாமல் இந்த நியமனங்கள் நடந்ததா? அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இந்த நியமனத்தில் பங்கு உண்டா? ஏனென்றால் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தானே என்று ஒரு கேள்வி எழுப்பப்படலாம். அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் 2021ஆம் ஆண்டும் சரி, அதற்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று கொண்ட முந்தைய ஆண்டுகளாக இருந்தாலும் சரி, மற்ற அமைச்சர்களின் துறையில் அவர்கள் நிர்வாகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலையிடவில்லை என்று சொல்லப்படுகிறது. அது ஒரு விதத்தில் உண்மையும் கூட. முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியாமலே உள்ளாட்சித்துறை SP வேலுமணி அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அவருக்குத்தான் அதில் முடிவெடுக்கின்ற அதிகாரம் இருக்கிறது என்ற காரணத்தால் இப்படிப்பட்ட ஒரு மோசமான முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கிறார் என்று நீதிமன்றமே கடுமையாக சாடி இருக்கிறது. SP வேலுமணி அவர்கள் கன்னத்தில் அறைந்ததைப் போல ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஊழல்வாதிகளை வைத்துக்கொண்டு இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் நல்லாட்சி கொடுப்போம், நீதி நேர்மை தவறாத ஆட்சியை கொடுப்போம், ஊழலற்ற ஆட்சியை கொடுப்போம் என்பதெல்லாம் சுத்த ஹம்பக், முழுக்க ஏமாற்று வேலை என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.